தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் மட்டும் சாதம் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு சாம்பார் வந்து முள்ளங்கி அண்ட் மாங்காய் போட்டு செய்கிறேன். ஸோ சைடி செய்கிறதுக்காக அம்மா தண்டிக்கீரை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை மட்டும் பொரியல் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு, சரி கூட்டு மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை மட்டும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போதுமே இந்த கூட்டு பொரியல் இது மட்டும் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். பட் சமைக்க வேண்டிய கரெக்டான விஷயத்தை சமைச்சிடுவேன். பட் கூட்டா பொரியலான்னு சொல்லி அதில் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். காய்கறி எல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். சாம்பாருக்கு மட்டும் பருப்பு மட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வேக வச்சுட்டு, அண்ட் அது கூட தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அம்மா கொஞ்சம் பிரசாதம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பிரசாதம் சாப்பிட்டுக்கிட்டே அம்மா கூட ஜாலியாக காசி பேசிக்கிட்டே ஜாலியாக சமைச்சிட்டு இருந்தேன். கீரையோட ரெசிபி ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட்டு கடாயில் 1 டம்ளர் தண்ணி, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 பல்லு பூண்டு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது நல்லா வெந்து வந்தோடனே கீரையும் உப்பும் சேர்த்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். கீரை நல்லா வெந்து வந்தோன்னா நல்லா ஒரு மரக்கரண்டி வச்சு கடைஞ்சி விட்டுட்டு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தா அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். லஞ்ச் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோன்னா அம்மாவும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்டோம். அண்ட் தென் கடைக்கு போயிட்டு வரப்போ வடை மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க, அதையும் சேர்த்து சாப்பிட்டாச்சு.